Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.6ல உள்ள 8th problem பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. எனக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.19ல உள்ள first subdivision பார்க்கலாம் வாங்க. Find the square root of the following 256 into x minus a the whole power 8 into x minus b the whole power 4 into x minus c the whole power 16 into x minus d the whole power 20. அதாவது இந்த டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த டேர்ம் 256 into x minus a the whole power 8 into x minus b the whole power 4 into x minus c the whole power 16 into x minus d the whole power 20. இந்த டேர்முக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் வேல்யூ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ நார்மலாக இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 2 2 2s are 4 அப்படின்னு சொல்லி ஈஸியாக எடுத்துடலாம். இதே ஒரு 9னா 3 3s are 9. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா 3 அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நம்பருக்கு எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக எழுதலாம். ஆனால் 256ங்கிறது ஒரு பெரிய நம்பர். இதுக்கு எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை. சரியா? நான் சொல்கிற டிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுன்னு இல்லை, எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஃபஸ்ட்டு இது வந்து தனியாக போட்டுக்கோங்க, ரஃபாக போட்டுக்கோங்க. இப்போ நான் போட போகிறத ரஃபாக போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ 256 கொடுத்துருக்காங்களா? 256 வந்து போட்டாச்சு. இது ரஃப் ஒர்க்கு. இதை மெயினில் செஞ்சிடாதீங்க. 256 உள்ள போட்டாச்சு. இதுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பருங்கிறனால தனியாக போட்டுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்கறதுக்கு லைக் டிவைட் மாதிரி தானே இருக்கு. டிவைட்னா என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இங்க ஒரு டிஜிட் கொடுத்துருப்பாங்க. இந்த டிஜிட்னால அந்த மல்டிபிள் சொல்லி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்டும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இங்க ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 அப்படின்னு தானே அர்த்தம். 2னா என்னன்னா ரெண்டு நம்பர். கரெக்டா? நம்ம என்ன பண்ணிக்கணும்னா லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பரா பிரிச்சு எழுதிக்கணும். லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பரா பிரிச்சோம்னா 5 6. இந்த லாஸ்ட்ல இருந்து ரெண்டு நம்பர் பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பர் தானே இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பர் தனியா பிரிச்சாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 2. இப்போ இந்த இடத்துல ஒரு கமா போட்டுக்கோங்க. இப்போ இங்க ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவா ஒரு 1 அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு நம்பரையும் தனியா வச்சுக்கணும். ரெண்டு நம்பரா பிரிச்சு வந்துட்டே இருக்கணும் லாஸ்ட்ல இருந்து. சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து கிடையாது, லாஸ்ட்ல இருந்து. இப்போ 56 தனியா 2 தனியான்னு சொல்லி பிரிச்சாச்சு. இப்போ நம்ம டிவைட் பண்ணோம். எப்படி? நார்மலா வந்து டிவைட்னா 2 டேபிள்ஸ்னா 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6 னு சொல்லி போட்டுட்டே போவோம். நார்மல் டிவைட். இதே ஸ்கொயர் ரூட்னா 1 into 1, 2 into 2, 3 into 3, 4 into 4 னு சொல்லி இந்த மாதிரி சேம் நம்பர்ஸா உள்ளதா மல்டிப்ளை பண்ற மாதிரி தான் நம்மளால எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 2. ஏன் 2 மட்டும் எடுத்துக்கிறேன்னா நான் தனியாவே பிரிச்சிருக்கேன். ஏன் 56ங்கிறது தனி டிஜிட்டாவும் 2ங்கிறது தனி டிஜிட்டாவும் பிரிச்சுட்டேன். அதனால நான் ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்க போறேன். 2 என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம வந்துட்டு இந்த நம்பர் எதுக்கெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 1s are போட்டு பார்க்கலாம். 1 1s are வேல்யூ என்ன? 1. அப்ப 2 விட கம்மியான நம்பர். சரி, அடுத்து போட்டு பாருமே. 2 2s are 4. 4ங்கிறது 2 விட பெரிய நம்பர். அப்ப 4 நம்மளால இந்த இடத்துல போட முடியாது. ஏன்னா 2ல இருந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதனால 2 விட பெரிய நம்பர் கீழே போடக்கூடாது. அப்போ எனக்கு இந்த டேர்ம் வராது. இந்த டேர்ம் வராதனாலே எனக்கு இதுக்கு அடுத்து உள்ள டேர்ம்ஸ் எதுவுமே வராது. ஏன்னா வந்துட்டு இதுக்கு அடுத்து எல்லாமே பெரிய நம்பரா தானே வரப்போகுது. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1. அப்போ இங்க போட்டுக்கணும் 1 1s are 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதே எக்ஸாக்ட்டா இப்போ அந்த இடத்துல 4 இருந்துச்சுன்னா நீங்க 2 2s are 4 னு போட்டு 2 2s are 4 னு போட்டுக்கோங்க. ஒண்ணு சின்ன நம்பரா போடணும், இல்லைன்னா எக்ஸாக்ட்டா உள்ள நம்பரா போடணும். சரி, எக்ஸாக்ட் கிடைக்கலன்னா சின்ன நம்பருக்கு போய்க்கோங்க. 1 1s are 1 போட்டாச்சு. 2 - 1 என்னது? 1. நெக்ஸ்ட் நார்மல் டிவிஷன்ல என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பரை கீழே எடுப்போம். ஆனா ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து டிஜிட் நம்ம எடுத்துருக்கோம்ல ரெண்டு நம்பரா, அது ரெண்டு நம்பரை சேர்த்து கீழே இருக்கணும். 56. இப்போ 156. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 இருக்குல்ல, ஸ்கொயர்னா அர்த்தம் 2 னு சொல்லிருக்கேன். இந்த 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். 2 into 1 2. சரியா? இப்போ இங்க ஒரு டிஜிட்டும் இங்க ஒரு டிஜிட்டும் போடணும். சரியா? அப்படினா என்ன அர்த்தம்னா இங்க உள்ள டிஜிட் என்ன டிஜிட்? நீங்க இங்க 1 போடினா இங்கேயும் 1 தான் போடணும். 2 போட்டா இங்கேயும் 2 தான் போடணும். அந்த மாதிரி வந்துட்டு எப்படி 1 1 2 2 3 3 ன்னு சொல்றோம் அந்த மாதிரி போட்டுக்கணும். இங்க லாஸ்ட் டிஜிட் நம்பர் என்ன? 6. அப்ப எந்த டிஜிட்ல 6ங்கற மாதிரி முடியும்? 3 3s are 9, 4 4s are 16, 5 into 5 25, 6 into 6 36 அப்படி சொல்லி போயிட்டே இருக்கும் இல்லையா? 4 4s are 16. நம்மளோட லாஸ்ட் ஒன்ஸ் டிஜிட் வேல்யூ 6. அப்ப இங்கேயும் 6 இருக்கு. நம்ம 4 போட்டு பார்க்கலாம். 4 போட்டா மேலே 4 போடணும், கீழே 4 போடணும். சரியா? அப்ப 4 4s are 16, பேலன்ஸ் 1. 4 2s are 8, 8 plus 1 9. அப்ப 96 கிடையாது. சரியா? நமக்கு வந்திருக்க வேல்யூ 156. அப்ப நெக்ஸ்ட் பார்க்கணும். இங்க ஒரு
6 6 36ல இங்க ஒரு 6 இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து நம்ம 6 லாஸ்ட் டிஜிட் வந்து 6ங்கறனால நான் 6 எல்லாமே பார்த்துட்டு வரேன். இப்போ என்ன கத்துக்கலாம்? நான் அதே மாதிரி 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணி இங்க ரெண்டு வேல்யூ போட்டு நான் மல்டிப்ளை பண்ணனும். 6 6 தான போட சொல்லிருக்கேன். 4 4 ஆர் போட்டு பார்த்தோம். வரல. அதனால நெக்ஸ்ட் 6 6 ஆர் போட்டுக்கறேன். 6 * 6 னு போட்டுக்கறேன். 6 6 ஆர் 36 பேலன்ஸ் 3. 6 2s are 12. 12 plus 3 15. நமக்கு என்ன தேவை? 156. இங்க என்ன வந்திருக்கு? இங்க 156. அப்பனா வேல்யூ என்ன? 6. இங்க ஒரு 6, இங்க ஒரு 6. அப்படினா என்ன அர்த்தம்? 156 is equal to 0. அதாவது 256 ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 16. சரியா? 256 ஓட ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன? 16. இது ரஃப் ஒர்க் தான். ரஃப் ஒர்க் நீங்க வந்து உங்களுக்கு தெரியணும்னுக்காண்டி போட்டுக்கேன். ரஃப்ல செஞ்சுக்கோங்க. is equal to இப்போ நம்ம ரூட் எடுத்துடலாம். 256க்கு ரூட் எடுத்தோம்னா 16. இப்போ இது எல்லாமே எனக்கு ஒரு வேரியபிள். x, a, b இது எல்லாமே எனக்கு ஒரு வேரியபிள். வேரியபிளை பொறுத்த வரைக்கும் ரூட் எடுக்கும்போது நம்ம மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா x ஓட வேல்யூவும் தெரியாது, a ஓட வேல்யூவும் தெரியாது. சப்போஸ் அது வந்துட்டு மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? அதனால மைனஸ்ல இது வந்து 256ங்கிறது ஒரு பிளஸ் வேல்யூன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அது பிரச்சனை இல்லை. இதுக்கு என்ன வேல்யூ தெரியாத காரணத்தினால நம்ம வேரியபிளுக்கு எப்போதுமே மாடுலஸ் யூஸ் பண்ணணும். என்ன இருக்கு? x minus a the whole power 8. ஸோ நம்ம இதுக்கு இப்போ ரூட் எடுக்கணும். ஆக்சுவலா ரூட்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் அப்படினாலே நம்ம வந்து மேல பவர்ல 1/2 போட்டுக்கிறோம் அப்படிங்கறதான அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus a னா என்னப்பா அர்த்தம்? அதாவது x minus a the whole power 1/2 னு அர்த்தம். கரெக்ட்டா? எனக்கு ஆல்ரெடி x minus a ல பவர்ல 8 இருக்கு. அப்ப ரூட் ஆஃப் x minus a the whole power 8 னா x minus a the whole power 8 அப்படியே இருக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ என்ன? the whole power 1/2 னு கிடைக்கும். இப்போ பவர் 2 என்ன அர்த்தம்? பவர் 2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால நான் என்ன பண்ணிக்கலாம்? மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்ப x minus a the whole power 8 into 1/2 னு கிடைக்கும். சரியா? அப்ப 2 1s are 2 4s are அதாவது x minus a the whole power 4. x minus a the whole power 8 ரூட் எடுத்தோம்னா x minus a the whole power 4. அதாவது இந்த பவர்ல உள்ள வேல்யூவை நம்ம 2 ஆல டிவைட் பண்ணனும்னு அர்த்தம். அப்ப 8 2 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 4 x minus a the whole power 4. இப்போ இந்த 4 இப்போ என்ன அர்த்தம்? இதுக்கும் நம்ம ரூட் எடுக்கணும் இல்லையா? எனக்கு இதுலயும் பவர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? இந்த பவரை 2 ஆல டிவைட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? x minus b the whole power 2. 4/2 என்னது? 2 into x minus c the whole power இங்க 16 இருக்கு. இந்த பவரையும் நீங்க என்ன பண்ணனும்? 2 ஆல டிவைட் பண்ணனும். 16 2 ஆல டிவைட் பண்ணா 8 னு கிடைக்கும். into x minus d the whole power இங்க 20 இருக்கு. 20 2 ஆல டிவைட் பண்ணா 10 னு கிடைக்கும். கரெக்ட்டா? அப்போ இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்னது? 16 into modulus of x minus a the whole power 4 into x minus b the whole square into x minus c the whole power 8 into x minus d the whole power 10. அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். 2 மார்க்ல கேட்டா நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்டெப் மட்டும் போடுங்க. இல்ல எனக்கு 5 மார்க்ல கேட்டா நான் வந்து சொல்லி காமிச்சேன்ல x minus a the whole power 8 க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? x minus a the whole power 8 into 1/2 னு சொல்லி மாத்தேன் இல்லையா? அந்த ஃபார்மட்ல போடுங்க. இது வந்து மோஸ்ட்லி 2 மார்க்ல தான் கேட்பாங்க. சரி, அதனால நீங்க வந்துட்டு பயப்படணும் அவங்கற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வந்து பெரிய 5 மார்க் 10 மார்க் போட்டா நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சரியா? இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு? தேங்க்யூ விவர்ஸ். இன்றைக்கான கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.19ல் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.